மாசுக்காக கலாய்க்கிறாங்க. அதாவது விருது ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தான். என் அன்பு தம்பி, இதைத்தான் சொல்லக்கூடாது. நேற்று ஃபுல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சரி மாமா அண்ணன் வச்சு சேராப்ல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா, இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தின் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி மரம் இருக்க இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருந்தோம், கண்டிப்பா வீச விற்க மாட்டோம் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்க நினைச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தரமா போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடம் இருக்க கவர்மெண்ட் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்க சிறப்பு விருதுகளாக வந்திருக்கும் சினிமாவில் முக்கியமான தலை சிறந்தவங்க, என் அண்ணனுங்க, என் தம்பி, இத்தனை பேரும் இன்னைக்கு சொல்றேன். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த மேடை எனக்கு இப்படி மேடை எனக்கு அமையுமா, நான் யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறங்க, இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படிங்கிற எதிர்பார்த்து இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தவங்க. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆர்டிஸ்ட் கேமரா மைக் வரப்ப அவர் ஹஸ்பண்ட் கர்நாடக வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உண்மையோடு நிற்கிறீங்கன்னா அதுக்காக நீங்க தாங்க. நினைச்சு கூட பார்க்கும்போது நீங்க தாங்க, நீங்க மட்டும்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது நீ கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீ கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கவர்மெண்ட் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தாராவது இன்னைக்கு இருக்க அவர் இருக்கிறாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன்தான் இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் வச்சு சாப்பிடல. அவருக்கு ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷமாமா உங்களுடைய விஷயம் எப்பவுமே நான் உங்கள்கிட்ட பேசுறப்ப, இல்ல மற்றவங்க பேசுறப்போ, நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, அது பண்ணு நம்ம அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி நம்ம அந்த வீடியோ பார்த்துங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, அந்த இடத்துல நீ பேசுறது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்ப. இதுக்கான ஆடியோவுக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கறப்ப கூட டக்குனு மாமா 20 வந்துருந்தா ஓகேடா, நீ சொல்ல மறந்துட்டீங்களா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வீடியோடா, அது நீ ஜிம்முக்கு போறதுக்கு அது இன்னும் விருப்பம் தான், நீ போகணும். ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொல்லல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்குமாமா. நன்றி மாமா, ரொம்ப நன்றி மாமா. நீங்க சசிகுமாரங்க, இன்னைக்கு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் இந்த செஷன் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டுமே டைரக்டர் குமாரன் யோசிச்சுட்டு இருந்தாரு. டைரக்டர் சார் சொன்ன எப்படி கேட்பாங்க, அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க, பழக்க வழக்கத்துக்காக முதல்ல கொலை கூட பண்ணுவாங்க,
அப்படின்னு அங்கே டைலாக் கேட்டுக்கிட்டாரு. அதோட குத்துவேல நண்பனா இருந்த இதான் மறந்துக்கிட்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கா. குத்துவேல நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது மாதிரி கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வண்டி கேட்பாருங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்யலாம்னு சொல்லி அப்படியே நல்லா இதே பிள்ளை நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மட்டும் கேட்க குடும்பம் அப்படி மொத்தமா கேட்பேன்னு இல்லை சார் நீங்க கேளு எனக்கு புரிய சொல்லியா அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்ப வெற்றி அன்னைக்கு வந்து சொன்னேன். வெற்றி நான் என்ன சொன்னாரு கிடைச்சா அதை விட இது இல்லை இல்லை ஆனா எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. நீங்க முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் எப்படி கேட்பான். அவர் அப்படியே அண்ணே கேட்பாங்க அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சு அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்படி சொல்லு கணக்கு வைப்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு எனக்கு சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் அது சரணன் எனக்கு சொல்லிட்டாரு. அவரு எனக்கு சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டி கதை கேட்டாரு. அவரு எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்கு குமாரன் அண்ணன் சசிகுமார் இந்த மாதிரி புரிஞ்சு குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பழத்தக்காது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமரா மேல வந்தாங்கே தெரியல, எங்க வச்சிருந்தாங்க தெரியல. டக்கு டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க. வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான்னு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் இலக்கிய சொல்லலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அப்படின்னு நிலைக்க வரலங்க. அதுக்கும் எனக்கு எல்லாம் நியூஸ் கொடுப்பாங்க. இல்ல டக்கு சூப்பர் கொடுத்து வைக்கோங்க நியூஸ் ஆக்கிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் காமெடி எல்லாம் இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் வரைக்கும் நீங்க ஒரு நிகழ்ச்சியில் நடிகை நான் இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே இடத்துல எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொன்னீங்க. எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் உங்க இந்த கல்யாணி பாடி வாங்குறது நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கதன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நேனோட நான் இருந்திருக்காங்க. ஆனா நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் போராட்டத்தில் ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்க. எனக்கு இன்னும் ஒரு சாங்கா எனக்கு ஒரு இடத்த கிடைக்கும் நன்றிங்க. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருக்குங்க. ரொம்ப 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 நன்றிங்க. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சி நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்பட்டுட்டே இருக்காப்புல. இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது. என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இல்லை என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பிங்க, அண்ணன் 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 சூப்பருங்க, அண்ணன் சூப்பருங்க. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றாரு? வண்டி விட்டா ஊராக போச்சே தம்பி. டிவி 2 நாள் இருக்கு தம்பி. என்ன தம்பி பண்ணாண்டாப்புல அவுட்டாலே இருக்காருங்க. வெற்றி அண்ணனே நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர் இப்ப இந்த காமெடி கிடையாது, வேற ஒரு நடிகர் தான் நீங்க வெளில வருவீங்க. ஒரு பெரிய பரிமாணமா இருக்குங்க. அதுவே உங்க சினிமாவை மொத்தத்தை கூட்டி போங்க. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான்னு கேட்டாப்ல. தம்பி நான் பேசிச்சு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்படி கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் வாழ்த்து என்ன இது சிறு சிறு சந்தோஷமா சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன். பிச்சு பிரசாந்த் கவுட்லயே இருக்கானுங்க சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம்லாம் நம்ம பண்ணாமல் தம்பி அது உங்களுக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி இல்லை நான் 2 டபுள் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளவு நான் சொன்னீங்க. என்னென்ன அப்புறம் வருவீங்க, அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வந்து கேட்பீங்க, அப்ப 2 ஃபைட்டு பண்ணுவீங்க. சாங்கும் ஃபைட்டா சீன் ஏற்படுகிறது. சாரிங்க அப்படின்றாப்புல. தம்பி இங்க ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, இதுதான் அப்படியே கவுட் பண்ணி கரெக்டா போயிருந்தாப்புல. தம்பி இப்போ சொல்றேன் தம்பி இந்த வண்டி கரெக்டா போயிரு தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்க. இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாவே இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதைங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க இருப்பாங்க, அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம். என்ன விட்டு மாறுங்க, இதுவரை கூட்டு வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் ஓடிடலாம் அப்படின்ட்டாரு. இது மோசமான பணியாத்தான் இருக்கு நினைக்கிறேன். ஆனா தாண்டி நீங்க டக்கு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தது சப்போர்ட் பண்ணி கண்டுபிடிச்சே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்க எவன் ஆளு இல்ல, அந்த நைட் கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுன்னா திரும்பி திரும்பி ஓடியாருங்க. அந்த பைபாஸ்ல எஸ்கேன்னு ஒரு டிராவல்ஸ் வருங்க. இந்த டிராவல்ஸ் வருங்க டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஏறி சொல்லி சாரிங்க பிரேக் பிடிக்கலங்க வண்டி நேரம் போச்சுங்க அப்படின்னு சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்சளவுக்கும் நம்பிக்கை வந்தாலும் நான் கூட எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பாங்க எங்க அண்ணன் 8 மணி உங்களுக்கு பாதியில போயிட்டே இருக்கீங்க. வெளியில எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி. ஒரு பஸ் 2 கீழ் இருக்கு பஸ்ஸுக்கு எனக்கு வந்துட்டாங்கய்யா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கு அந்த ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதையை நயனாவது எதுவுன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் இன்னைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அழுதுட்டு இருந்தாங்க. அந்த வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லின் அங்கேயும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. இன்னும் மேப்ல பார்க்காத கண்டெல்லாம் நிறைய இருக்கு. தம்பி நாளைக்கு வெளிநாடு போறாப்புங்க விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்திருக்காருதான் நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றுமான அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன். அண்ணா இந்த கொட்டுக்கான்ற படம் உனக்கு கமிட் மற்ற பேர் சில பேர் ஐடியா கேட்பேன் லொகேஷன் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே கொஞ்சம் வெயிட் பண்ண ஒருவேளை ஒரு நல்ல அமைச்சு அடுத்தடுத்து ஒரு நல்ல லிஸ்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க. இந்த வினோத் படம் எழுதுன்னு பயிற்சி அவனை மிஸ்டரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் மிஸ்டரி வாங்க அந்த சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான எப்படி அதை வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த டைம் வருவான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னே எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ண அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே உள்ளது ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கம்போது குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் பேசுவாங்க. அண்ணன் அவனை பிஸியா இருப்பாரு. அண்ணனுக்கு போன் பண்ணாலே வேறு யாரும் போன் ஒரு ஹஸ்பண்ட் ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு. தமிழக்கான் ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் பொண்ணு பேசுவாங்க. தனியாக அவ்வளவு பிஸியா இருக்க தேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போது நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன். இவா பேசிட்டாங்க பேசிட்டு இருக்கேன் நானு அவங்க பேசுங்க கொஞ்சம் வந்துருங்க கடைசியா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்றா அவங்க பேசட்டும்டா நான் சொல்லிடுறேன் கன்ஃபார்ம் நான் வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்திலும் எந்த இதுலையும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணேன். அண்ணன் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் அதுக்குள்ள உள்ளுக்கு அந்த சசினை கடின உள்ள வந்தோடனே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமா மாறிச்சு. நன்றிங்க. இப்ப இல்லைங்க எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே. சிறையில மட்டும் இல்லைங்க வெளியிலும் உங்களுக்கு எப்பவுமே அண்ணன் தானே. அன்பான ஒரு காட்சி கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. செல்வகுமார் சார், வடிகரிசி அம்மா உங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு எல்லாருக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நானும் உங்க கையெழுத்து கும்பிடுறோம். உங்க ஊருக்கு நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன் போட்டு 10 பேர் உட்காந்து 10 பேருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு, 3ஆவது நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரத்துக்கு அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசி அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதான் உங்க அனுபவமா அது. இதெல்லாம் நீங்க சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வரது மட்டும் இல்லாம உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரையாங்க ஏன் நான் இந்த படத்துல துரையானகிட்ட போய் நான் கமிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுனாங்க. நான் பாட்டு இப்ப கதையில நான் கதையில நடிச்சதுக்கு ஆசைப்படுறேன். கதையில வேண்டாம் கதையில பெற்று நமக்கு கதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விருதுகளுக்கு முடிச்சு நான் அப்ப வெளியே போனேன்னா வேற டேரக்டர் படத்தை கண்டிப்பா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ வந்து கால் வைக்கிறீங்க சார், கம்பரசன் அடிக்கிறாங்க சார், தூசி நெட் ஓப்பன் பண்றீங்க சார், முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுவாங்க. சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றது. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே இதுல சொல்லியிருப்பாங்க நீங்க எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றனால யோசிச்சு பார்த்தோம்.
சுரேஷ் செந்தில்குமார்னு 4 படம் பண்ண, 2 எஸ்கே 2 டவுன்ஸ் 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்றாரு. கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேலை, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டு நம்மளை விட மாட்டாங்க, நம்ம வெற்றி அந்த மானிட்டு அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்ம கீழே மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டா கண்ட்ரோல நம்ம மீட்ரு எவ்வளவு, நம்ம எவ்வளவு எழுந்திருக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அதை விட்டு மீடியாம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டு அந்த நீங்களே எங்களுக்கு வேணும் நாங்களே முடிவு பண்றோம். அவரை இது பண்ணல, நானும் புது செல்லாம் செஞ்சாங்க, கொஞ்சம் சேர்த்துனேன், இந்த ரிப்பேர் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கொஞ்சம் இந்த விடுதலை பட்ட ஷூட்டிங் அந்த புத்தகத்தை ஃபுல்லாமே செந்தில பார்த்துருக்காரு. கண்டிப்பா அவர் தெரியும் நம்ம அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாங்க. அதனால ஒரு 2-3 படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற அண்ணன் போனது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அது கரெக்டா பண்ணிருக்கீங்க. சில நேரம் எனக்கு கொஞ்சம் டவுட் வருங்க, அதை கேட்பீங்க. ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துருங்க. ஆனா நீங்க ஒரு நீட்ஃபுல்லா ஒரு பேச வச்சுக்கிறீங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்குலாம் வந்து பார்த்து எஸ் விட்டாரோ நோ விட்டாரோ எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால முன்னுக்கு போயிடுமா அப்படின்னு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா ஒரு கிளம்புங்க, நான் பார்த்து பேசாம வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ராதிகா ரேவதி சர்மா சாரிங்க. இல்ல என்னென்ன கோச்சுக்கிறாங்க, படம் ஆரம்பிச்சிருந்து எண்டி வரைக்குமே எனக்கு ப்ராப்ளம். நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அன்னைய தப்பான்னு திருத்தங்க என்ன பண்ணு, நீங்க அவசரத்துல ரேவதி சர்மன் புரியல, கரெக்டாக சொல்றீங்க. ஏமா இப்ப ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிடுறேன். இல்ல நான் உங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பா பேர் சரிங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் 3ஆவது நாளே சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ராதிகா சர்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல. இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு, அவர் அதே புரோவிலே விட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவங்கள கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக் பேசிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி அவங்க தப்ப ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் போய் வாங்கிருக்கேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டாக் போயிட்டு அசிங்கமாயிருங்க அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயின். உங்களுக்கு நிறைய பேர் இந்த வாழ்த்துக்கள். புரியுதா, உங்களுக்கு சிலருக்கு புரியுதான்ற மாதிரியே இருக்கும். புரியுதா, இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தா பாருங்க வந்து அவ்வளவு கான்சென்ட் உங்களுக்கு. நீங்க படத்துல வந்து எனக்கு இன்னும் பண்ண சந்தோஷம். முக்கியமான ஒரு சில சிறப்பு அவங்களுக்கு அம்பேத்குமார் அவங்களுக்கும் வைசால் செந்தில் அவனுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. செந்திலாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தாங்க, தமிழ்நாடு பேட்டுகள் அங்கதான் வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிருங்க, நல்லா வரணுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நம்பிட்டேங்க, ரொம்ப நன்றிங்க. பிரதீப் இன்னைக்கு நான் அப்பப்ப போய் கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிருங்க, படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அந்த ஒரு ஆர்வம் பிரதர் நிறைய எனக்கு எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டா ஆர்வத்தை உங்களுக்கு கேட்டு நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் பொண்ணு சொல்லுவீங்க எனக்கு. ரொம்ப நன்றி பிரதர். நேரங்க ரொம்ப நன்றிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க ஸ்பீச் வந்து உண்மைக்கு எனக்கு யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையெல்லாம் உண்மை இருக்குன்னா நான் கூட என்ன பார்த்துன்னு 10 பேர் வருவாங்க நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். சுப்பு பிரதர் உங்களுக்கு ஒரு சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு 2 சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர். பைக் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதுல கொஞ்சம் சீக்கிரம் அடிக்க வேண்டியது. என்ன இதுக்கு மேல பல கதை பண்ணிக்கணுமோ? ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையாங்க இல்லைங்க, நான் பார்க்கணும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அமெரிக்கா உண்மையான்னு தெரியல. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க. வசன் ஏற்ற மாதிரி டேரக்டர் அவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, ஒரு நட்பு படத்தும் ஆர்டர் கேமரா பண்ணுங்க. அன்னைகிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க, அந்த ஆபீஸ்ல பார்த்தேன், அண்ணன் நீங்க வந்தாரு. பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன். ஆனா ஏன்னு இல்ல, நான் பேசவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பு சிவம், எவ்வளவு படங்கள் இருக்கு. நீங்க பாக்காத நடிகர்களா, நீங்க பாக்குற மைக்காண்டி இல்ல நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சாலும் 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னு. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்குதானே செய்ய, 1000 பேர்ல 2000 பாக்குற மாதிரி தான் இருக்குது. இல்ல எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பழக்கமா இருக்குது.
நான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். எனக்கு இப்ப செப்பல் போட்டு யோசிச்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு கூப்பிட முடியும். இல்லை நீங்க எனக்கு செருப்பு இருந்தாலும் அலர்ஜி, நான் தனியார் அதனால இன்னும் பேசவே மாட்டேன். இப்ப எழுதி வச்சிருக்கேன், பேச போறாங்க பேசியிருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க பேருக்கு ரொம்ப நன்றி. கேமரா சாஸ்திரி எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரங்க நீங்க எடுத்து போட்டோ செய்வாங்க, உங்களுக்கு அந்த போட்டோக்காக எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்திருக்கேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா.